கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல உள்ளாட்சி அரசாங்கம் 6th 9th 11th புக்ல இருந்து லைவ் டெஸ்ட் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 50 கேள்விகள். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரியோட என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சிடலாங்க. ஸோ எல்லாமே ரெடியா? வந்துடுங்க, எல்லாமே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம் ஸ்பீடா. கமான் கைஸ், ரெடி ரெடி ரெடி. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும், சேலஞ்ச் பண்ற கொஷின்ஸ் இருக்கும். ரெடி 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 வந்துருங்க. கமான் கைஸ், கமான் 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 ஸ்பீடா. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி பாருங்க, பொறுத்துக்க. டைம் தரேன், அழகா மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியுங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் 3 தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாங்க. என்னங்க சார் சொல்றீங்க? ஆமா, ஆனா ஆக்சுவலா இது ஈஸியான கேள்விதான். ரொம்ப டைம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். அந்த நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க எதுக்கு யார் யாருன்னு சொல்லிட்டு. பட் குடியரசு தினம் விட நீ கண்டுபிடிச்சுனா போட்டுடலாமே ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பாருங்க, தொழிலாளர் தினம் முடிஞ்சு போச்சு. 3-2 எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் போட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. வேற எதுவுமே நீங்க யோசிக்கவே தேவையில்ல, ஏன்னா இதுல தான் ஆன்சரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு எது? திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. எஸ்ங்க, ஜிவிகே ராவ் குழு அப்படின்னு சொல்ல குழு தான் அமைக்கப்பட்டது. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம். இது ரொம்ப ஈஸியான கேள்வி, டைம் எடுக்க தேவையில்ல. கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம். சட்டம் 40 டிபிஎஸ்பில சொல்லியிருப்பாங்கப்பா. டிபிஎஸ்பி நல்லா கவனிச்சுங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1949ஆம் ஆண்டு என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லிட்டாங்கப்பா. சோ பொறுத்துக்க, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஈஸியா இருக்கும். அப்படியே என்ன பண்ணிடலாம்னா நீங்க எலிமினேஷன் பண்றீங்க பார்க்கலாம். பேரூராட்சியில எவ்வளவு இருப்பாங்க, நகராட்சியில எவ்வளவு இருப்பாங்க, மாநகராட்சியில எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதாங்க. கமான் 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 ஸ்பீடா ஸ்பீடா. பேரூராட்சி 10,000க்கு மேல இருந்தா அது பேரூராட்சிங்க. நகராட்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல, 10 லட்சத்துக்கு மேல இருந்தா மாநகராட்சி. முடிஞ்சு போச்சு சான்ஸ். ஜென்ரல் கான்செப்ட்டுங்க. ஓ ஈஸியா இருக்குன்னு நினைச்சீங்க. ஓ தலைவன் வந்துடுறான் இருங்க. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? இந்த குண்டு எங்க வச்சிருப்பேன்னு யோசிச்சு நினைக்கீங்க. வச்சிருக்கேன் பலமா வச்சிருக்கேன். இனி 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிறீங்களா பாத்துலாம் வாங்க. எக்ஸலண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாலாஜாபாத் தான் வந்து பாத்தீங்கன்னா, வாலாஜாபாத் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெடியா குண்ட பக்கத்துக்கு? முதல் குண்டு வச்சுங்க. மாநகராட்சி சரியான கூற்றை தேர்விடு. 10 seconds. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கவனிச்சுக்குமா. மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். கரெக்ட். நகராட்சிக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்கள் இருப்பார். இதெல்லாம் ஒன்லைன்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. பேரூராட்சி நிர்வாக அலுவலர் செயல் அலுவலராக இருப்பார். இதுவும் கரெக்ட். தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநகராட்சிகள் உள்ளதுன்னா 24 கொடுத்துருக்கேன், கிடையாது. 25 மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 தான் ஆன்சர். சரிங்க. அடுத்ததுங்க, கிராமப்புறங்களில் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை உருவாக்க விரும்பியவர் யார்? சூப்பர் 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 கைஸ், கமான். காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, சோ தவறான கூற்றை தேர்ந்தெடு. டைம் தரேன், 10 செகண்ட்ஸ்.
அதாவது கவனிங்க, கிராம தலைவர் வேற, ஊராட்சி ஒன்றிய தலைவர் வேற அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. இந்த இடத்துல ஊராட்சி ஒன்றிய தலைவரை மக்கள் நேரடியாக தலைவருக்கு இல்லைங்க, இந்த கவுன்சிலர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சி ஆன்சர் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. அடுத்தது, பேரூராட்சியை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்பட்டவர் யார்? லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டிருப்பீங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கெல்லாம் டைம் வேணுமா? வேணாம் இல்ல, அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. செயல் அலுவலர் தான் சொல்றாங்க. அடுத்தது 10th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வகைகளுள் அல்லாதவை ஆகும்? ஓ, இதெல்லாம் நகர்ப்புற உள்ளாட்சியில் அல்லது நகர்ப்புற உள்ளாட்சியில் அல்லாதவை என்ன சொல்றது, மனசுக்குள்ள ஓடும். நான் 10 கொஸ்டின் அடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டு. குட், படிச்சிட்டீங்க, எக்ஸலன்ட்ங்க. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்படியே வந்துட்டே இருங்க. பாருங்க, இந்த இடத்துல மாவட்டம் என்றது நகர்ப்புற உள்ளாட்சியில வராது. மாநகராட்சி, நகராட்சி, நகரியங்கள், பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதே வருங்க. நெக்ஸ்ட் ஒன், மாநகராட்சியின் தலைவரின், இந்த இடத்துல மாநகர விட்டுருங்க, மாநகராட்சி தலைவரின் முக்கிய பணிகளில் தவறானதை தேர்வு செய். அவ்வளவுதான். தவறுன்னு கேட்டா சரின்னு கேட்டா இந்த இடத்துல சி தவறாவது. மாநில சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார், கிடையவே கிடையாது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கூட்டத்தில் தான் பண்ணுவாங்க. அப்போ தேர்ட் ஒன் தப்புனா மீதி எல்லாமே சரிங்க. பாருங்க, வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிக்கிறார் அப்படின்னா யாருன்னு வருவாரு? இவர் தான் வருவாங்க சொல்லுவாங்க. உபசரிக்கிறார்னே வச்சுக்கோங்க. அடுத்தது, திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? இது வந்து ஒன்றும் இல்லை, அங்கே ஆண்டு கொடுத்துருப்போம், இங்கே ஆண்டு கொடுக்கல. பூஸ்டப் கொஷின். ஆனா இதுக்கெல்லாம் தப்பா போட்டீங்கன்னா நான் மன்னிக்கவே மாட்டேங்க. ஓகே, ஜிவிகே ராவ் குழு தான் நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணும் எந்த வரி உள்ளாட்சி அரசாங்கத்தால் விதிக்கப்படுவதில்லை? அவ்வளவுதான். சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி பத்தி பார்த்திருப்போம். ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இந்த மட்டும் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 14th ஒன், மாநகராட்சி தலைவர் மேயர், நகராட்சி தலைவர் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார். மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். கொஷின் நான் படிச்சுட்டேன்னா டைம் வேண்டாங்க. இரண்டு கூற்றுகளும் சரிந்தாங்க வருது. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளது? அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. 4, அதிகமா இருக்கிறது விழுப்புரங்க. 16வது, கீழ்கண்டவற்றுள் கிராம ஊராட்சியின் விருப்ப பணிகள், நல்லா கவனிங்க, பணிகள்ல அத்தியாவசிய பணிகள் வேற, விருப்ப பணிகள் வேற. அவசிய பணிகள் விருப்ப பணிகள் சொல்லுவாங்க. முடிஞ்சிச்சுங்க. ஊர் சாலைகள் அமைத்தல் கிடையாது. அப்போ 1, 2, 3 தான் ஆன்சர் சரி. அடுத்தது 17வது, இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் யார்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்ப இந்தியாவின் முதல் குடிமகன்னா குடியரசுத் தலைவர் வருவாரு. மாநகராட்சியின் முதல் குடிமகன்னா யார் வருவாரு?
எதிர்பார்க்கல இல்ல எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா ஈஸியா போட்டிருப்பீங்க. தெரியுது போட்டீங்களே. மாநகராட்சியின் மன்ற தலைவர் தாங்க வருவாரு. இவர்தான் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 18வது பொறுமையா படிங்க. பெரியார் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். 1917ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி கிடையாது. சரி, சென்னை நகராட்சி கிடையாது. என்னங்க, ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்கப்பா. ஈரோடுல வந்து தான் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுச்சுன்னா 2, 3, 4 ஆன்சர் சரிங்க. ஸோ அப்போ கேட்பாங்க, எந்த நகராட்சியின் பெருந்தலைவராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு போடணுங்க. அடுத்தது 19வது கேள்வி. ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரத்தினை பெற்றுள்ள அமைப்பு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 20. அசோக் மேத்தா குழுவின் முதல் பரிந்துரை ட்ரீட்டி ஆஃப் ட்ரீ அப்ளை. சார் சேலஞ்சிங் கொஸ்டின்ங்க. இவர் எல்லாமே பரிந்துரை பண்ணாரு. இதனுடைய முதல் பரிந்துரையை கேட்டிருக்கோம். 20 கொஸ்டின் யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்க தாராளமா வந்து உங்களுடைய அட்ரஸ் சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் டீ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா ஒட்டுமொத்தமா சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பேச வேணான்றீங்களா? ஓகே. இதுல அனைத்து பரிந்துரையும் அவர் சொல்லியிருப்பாரு. இதுல முதல் பரிந்துரையாக மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட்டுங்க. மத்தது எல்லாமே ரைட்டுங்க. மத்தது எல்லாமே ரைட் தான். ஆனா முதல் பரிந்துரை தான் நான் கேட்டிருக்கேங்க. அசோக் மெத்தா குழுவுல. அதான் அதனால இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட் பண்ணி வைங்க. இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்றேன். மாநகராட்சியின் தலைவரின் முக்கிய பணிகள் யாவை? அப்பா, இந்த கேள்வி எனக்கு தான் நினைக்கிறேன். பாதி பேருக்கு போன கேள்வியில கொஞ்சம் நிறைய ட்விஸ்டடா இருந்ததால இந்த கேள்வி என்ன ஆயிடுச்சு? அனைத்தும் சரின்றது ஆன்சர் சரிங்க. அடுத்தது 22வது. உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலை யார் நடத்துகின்றனர்? இதெல்லாம் கல் தோன்றா முள் தோன்றா கேள்வி. அப்ப ஆன்சர் மாநில தேர்தல் ஆணையம். கட்டாய பணிகள் மற்றும் விருப்ப பணிகள் பஞ்சாயத்தின் 3 தரும்படி கீழ்காணும் எந்த அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ட்ரீட்டி ஆஃப் டீ அகைன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 11வது அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 24வது. தவறான விடையை தேர்வு செய். எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா பயங்கரமான கொஸ்டின்ங்க. ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ரொம்ப டைம் கொடுத்துட்டுனா ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்கம்மா. நகராட்சியின் நிர்வாக செயலாளர் மேயர் கிடையாது. யாருங்க? மாநகராட்சியின் செயலாளர் தான் சொல்லுவாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்டும் தேர்டும் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இந்திய மக்களாட்சி சட்டமன்ற அமைப்புகளே அடிப்படைன்னு சொல்றாங்க. சட்டமன்றம் கிடையாது, உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ என்னங்க, உள்ளாட்சி அமைப்புகள். அப்போ 1, 2, 3 ஸ்டார் தப்பா வருதா பாருங்க. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான் செயல்படுவாங்க. 4th ஒன் சரிங்க. அப்ப இங்க கேட்டது என்னன்னா தவறான விடை கேட்டிருக்கோம். அப்போ 1, 2, 3 தான் தவறு. அடுத்ததுங்க, உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என கூறும் சட்ட திருத்தம்.
இதுவும் இம்பார்ட்டன்ட். என்னங்க ஐயா எல்லாமே இம்பார்ட்டண்டா வருது. அவ்வளவுதாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சம் யோசிச்சு போடுங்க பார்க்கலாம். கரெக்டா? அப்ப நான் போட தப்பாலாம் யோசிக்க கூடாது. நான் எப்படி வேணுமோ சொல்லிட்டு இருப்பேன். நீங்க கரெக்டா போட்டணும். 73வது சட்ட திருத்தம் தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் 25வது 26வது. ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகளில் சரியானதை தேர்வு செய். ஆஹா. எல்லாமே சரியானது அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. அனைத்தும் சரிதாங்க. அடுத்தது 27வது. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கிய நோக்கம் என்ன? யோசிச்சு போடுங்க guys. ஈஸியா முடிச்சிடலாம். இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா புக்ல ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன்ல இருக்கும். அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய. 28வது. கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்ட விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்த மாதிரி ஒரு விருது இருக்கு. அதுவும் நீங்க இந்த உள்ளாட்சி அரசாங்கம் படிச்சா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நானே எடுத்துக்கிறேன் மார்க்க. அப்படிலாம் விட மாட்டேன் சார். நீங்களே போட்டுருவீங்களா? எக்ஸலன்ட் காய். சூப்பர் சூப்பர் சூப்பர். 2018 நோட் பண்ணி வைங்க இது மட்டும். இந்த விருது அறிவிக்கப்பட்ட ஆண்டுக்கு 2 டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. அடுத்தது 29வது. இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன? கொஞ்சம் நெட் ஸ்பீடா இருக்க இடத்துல உட்காந்தீங்கன்னா நான் பார்த்துருவேன் எல்லாரும். 2.5 lakhs இருக்காங்கன்றாங்க. அடுத்தது மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர். இதெல்லாம் கஷ்டமாவே கிடையாது. கண்ணை மூடிட்டு போடணும். இப்போ இந்த ஏபிசிடில உங்களுடைய 4 விரல்கள் இருக்கணும். 4 விரல்கள்ல டக்கு டக்கு டக்குன்னு போட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் காட் மாநகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது வரலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியும் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு. வாங்க. பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட விரும்புவோரின் தகுதிகள் கீழ்கண்டவற்றில் எந்த பதவிக்கான தகுதிகள் போலவே இருக்க வேண்டும்? ட்விஸ்டட். கரெக்டா சொல்லுங்க. ஸோ மாநில சட்டமன்ற உறுப்பினருடைய தகுதி இருந்தா அவங்க என்ன பண்ணலாம்? பஞ்சாயத்திலையும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அடுத்தது 32வது. கிராம ஊராட்சியின் வருவாய்களில் தவறானது எது? தவறானதுன்னு கேட்டிருக்கேன்பா. பிரமாதம் காய்ஸ். பொழுதுபோக்கு வரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிராம ஊராட்சி வருவாயில கிடையாது. மீதி எல்லாமே குடிநீர் இணைப்பு வரி, நிலவரியிலிருந்து குறிப்பிட வரி, பங்கு கடைகள் மீதான வரி எல்லாமே ரைட்டு. ஆனா பொழுதுபோக்கு வரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வரும் ஞாபகம் மறைமுக வரிகள்ல வரும். ஸோ அதனால நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் மாநகராட்சியின் வருவாய்கள். ஆனா செம்ம ஈஸியான கேள்விங்க. அப்படிதான் சார் சொல்றீங்க. எங்கேயோ ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. ஓகே கவனிங்க. எந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குன்னு கவனிங்க பார்க்கலாம். டைம் எடுக்க கூடாது இதுக்கெல்லாம். அப்படியே 4 வீட்டு வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி தூக்கிடுங்க இவரை. இவர் தூக்கிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தூக்குறாரு பாருங்க. ஐயோ ஒரு இடம் தான் சார் காணாம போறாரு. மீதி எல்லா இடத்துலயும் இருக்காரு சார். அப்ப பொழுதுபோக்கு வரி, கடைகள் மீதான வரி, மாநகராட்சியின் வரிகள் தான். அப்போ 1 2 3 5 6 ஆன்சர். புரியுதுங்களா? ஒரு எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் போகுதுன்னா மீதி இருக்கிறது எல்லாமே ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதையும் கவனிச்சுக்கணும். படிச்சாதான் போட்டிருக்க முடியும். தவறான கூற்றை தேர்ந்தெடு.
யோசிச்சு பாருங்க. கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 3 முறையா கூட்டப்படுகிறது. இப்ப மாறிடுச்சு 6 டைம்ஸ். அந்த முதல் கேள்வியே அதுதாங்க வச்சிருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? அப்போ டி தான் ஆன்சர். குட்ங்க. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர் நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது? ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளே. இந்த கேள்வி எனக்கு ஆன்சர் சொல்றவங்களுக்கு டி. பட் எனிவே ரியலி ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஏன்னா இது வரைக்குமே பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட், ஈஸி அதே நல்லா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்சரிங்க. 2வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வைங்க பார்க்கலாம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. 36வது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 243 பி யின் படி கிராம மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்து எல்லைகளை தீர்மானிப்பவர் யார்? இதுக்கப்புறம் வரது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். இதெல்லாம் கண்டிப்பா கேட்கக்கூடிய கேள்விகள். முடிஞ்சு போச்சு. மாநில ஆளுநர் தான் சொல்றாங்க. அடுத்தது நகராட்சிகளில் தேர்தல் முடிவு வெளியான எத்தனை நாட்களுக்குள் துணை ஆணையர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூட்டி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும்? அவ்வளவுதாங்க. 14 டேட்ஸ் 14 நாட்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 38வது தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? கேட்கப்பட்டது தேதி. ஆனா தேதி தெரிஞ்சிச்சுன்னா இயர் ஈஸி. கமான் கைஸ், கமான் கமான். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ தான். ஏப்ரல் 24ஆம் தேதி தான் சொல்றாங்க. அடுத்தது சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார்? ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யாருன்னா ஷர்மா நாராயணன். கமான் காய்ஸ், இன்னும் 10 கேள்வி தான் இருக்க. ஸ்பீடா வாங்க. 40வது கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. இந்த கேள்வி எனக்கானது. ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளே. சேலஞ்சிங் கொஸ்டின். மூன்று அடுக்குனா இது வரைக்கும் என்னன்னா கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் சரியான பதில். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வைங்கப்பா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இந்த லாஸ்ட் 10 கொஸ்டின் எத்தனை பேர் அடிக்கிறீங்க பார்க்கலாம். பஞ்சாயத்து தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு. ட்ரீட்டி ஆஃப் டி சேலஞ்சிங். 10 seconds only. முடிஞ்சு போச்சு. எல்எம் சிங்வி குழு தான் சொல்லுவாங்க. அடுத்தது 42 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் படி தலைவர்கள் பதவிக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இது ரொம்ப ஈஸி. முடிச்சிட்டீங்க. சூப்பருங்க. 3 1 பங்கு. அடுத்தது 43வது தவறானதை தேர்வு செய்யும் சொல்லி கொடுத்திருக்கோம். பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே ரைட்டு. தமிழக தேர்தல் ஆணையம் சென்னையில கோயம்பேடு இருக்கா பாருங்க. எங்க சென்னையில சிஎம் பிடி பஸ் ஸ்டாண்ட் சொல்லிங்க, நம்ம கோயம்பேடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இருக்குங்க. அடுத்தது
கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? கொஸ்டினை படிச்சுட்டே வந்தீங்கன்னா அடிச்சு தூக்கிடலாம். மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் கிராம ஊராட்சியின் அவசிய பணிகளுள் பொருந்தாதது எது? அவசிய பணிகளுள் பொருந்தாதது. நான் வந்து விருப்ப பணிகள் சொல்ல, அவசிய பணிகள் கேட்டிருக்கேன். முடிஞ்சு போச்சு. நூலகம் அமைத்தல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவசிய பணிகள் கிடையாது, விருப்ப பணிகள்ல வருங்க. சோ அதெல்லாம் பணிகள்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கீங்க guys. அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு தனது பரிந்துரைகளை சமர்ப்பித்தது? ஓஹோ, கேட்டது சமர்ப்பித்தது கேட்டுமோ? போட்டுருவீங்க. இதெல்லாம் துவம்சம் பண்ணணும் நீங்க. கமான் காய்ஸ், ஆன் ஃபயர் மோட். முடிஞ்சு போச்சுங்க. 1978ங்க. சூப்பருங்க. அடுத்தது, தவறான கூற்றை தேர்ந்தெடு. உங்களுக்காக வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம், பார்க்கலாம். ஈஸியா போடலாங்க இந்த கேள்விலாம். ஆல்ரெடி பார்த்தாச்சு. 5 ஆண்டுகள் தான். மாநில ஆணையம் இருப்பாரு. எங்க இருக்கு? சென்னை, கோயம்பேட்டில் இருக்குன்னு சொல்லியாச்சு. மத்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறது. பி ஆப்ஷன் தவறு. அப்ப என்னதுங்க? பி மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரிங்க. அடுத்தது 48. கீழ்காண்பனவற்றை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. முடிஞ்சு. 10 செகண்ட்ஸ். முடிஞ்சு போச்சு. 4 1 2 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 49. கமான் கமான் கமான், வரிசைப்படுத்துக. நாங்க ஐயா வரிசைப்படுத்துக்கே வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் மாவட்ட பஞ்சாயத்து, செகண்ட் ஒன் பஞ்சாயத்து யூனியன், மூன்றாவது கிராம பஞ்சாயத்து, அடுத்தது வார்டு. முடிஞ்சு போச்சா பாருங்க. அப்போ 2 1 3 4 தான் ஆன்சர். அடுத்தது பொறுத்துக. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் गाइस, கமான், ஒரு குட்டி ஸ்டோரியோட முடிச்சு விடலாம். பாருங்க, எல்எம் சிங்வி வந்து பாத்தீங்கன்னா 3, ஜிவிகே ராவ் வந்து பாத்தீங்கன்னா 4, வேறற்ற புற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இவர் தான் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அசோக் மேத்தா குழு ஈரடுக்கு பஞ்சாயத்து முறை கரெக்ட். பல்வந்த் ராய் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. முடிஞ்சு போச்சு. ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. 3 4 2 சாரி 3 4 1 2 ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. சி. இவ்வளவுதாங்க. ஸோ நீங்க 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. இதுல நான் ஷோர் ஷாட்டா சொல்றேன், 2 கேள்விகள் வர்றதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம சிம்பிளா வச்சிருக்கோமா டிஃபிகல்ட்டா வச்சிருக்கோமாலாம் பார்க்கக்கூடாது. ஆனா இதுல நீங்க எவ்வளவு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 கான்செப்ட், 100 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் போவீங்கன்றத தெளிவாக்கிங்க. அப்படியே என்ன பண்றீங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க மார்க்கு சொல்லிடுங்க. குட்டி ஸ்டோரியை சொல்லிடலாங்க. ஸோ என்னன்னா, அந்த குட்டி ஸ்டோரி ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் போற இடங்கள் எல்லாமே பார்த்தது, மழையும் இருக்கு, வெயிலும் இருக்கும். மழையும் இருக்கு, வெயிலும் இருக்கு. ஒரு விவசாயி, யாருங்க? ஒரு விவசாயி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நான் விவசாயம் பண்றத நிறுத்த மாட்டேன். ஏன்பா தண்ணியே இல்ல, ஏன்பா விவசாயம் பண்றேன்னு சொல்லி கேட்டாங்க.
மழை பெய்யும். அதுக்காக நான் உழுறது நிறுத்த மாட்டேன். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து நான் விவசாயம் பண்றேன். லேண்ட் இப்ப 10 ஏக்கரா வச்சிருக்கேன்னா, நான் என்ன பண்ண போறேன்? 4 ஏக்கரால விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாங்க. ஸோ அதே மாரி தான். உங்களுக்கு டயர்ட் ஆகுறப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2 சப்ஜெக்ட் இல்ல 2 டாபிக் இல்ல 1 டாபிக் படிங்க. நல்ல எனர்ஜியா இருக்கிறப்போ 5லிருந்து 10 டாபிக் படிச்சிருங்க. ஸோ விவசாயி தாங்க நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். ஏன்னா, அவங்க என்னைக்குமே ஓய்வு எடுக்கவே மாட்டாங்க. உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உழைச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஓய்வு நேரம்ன்றது கம்மியா தான் இருக்கும். ஆனா, அவங்களுக்கு வேலைன்றதும் எப்படி சொல்றது? வேலை பளுவும் அதே மாரி இருக்கும். அத விட உங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கஷ்டமா இருக்கிறப்போ 2 டாபிக், 3 டாபிக் படிங்க. ரொம்ப நான் எனர்ஜியா இருக்குன்னா 5 டாபிக், 10 டாபிக் படிங்க. இதுதாங்க இன்னைக்கு விவசாயம் வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்க மார்க் கமெண்ட் பண்றேங்க. எல்லார் மார்க்குக்கும் இன்னைக்கு ஒரு ஹார்டின் குடுத்துடலாம். தேங்க் யூ சோ மச்.